மன்னிக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு அநீதம் இழைக்கப்படும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு கெடுதல் நடக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும். நான் நல்லவன் தான், நல்லதா நடந்தா நல்லவன். நான் கெட்டதை நடக்கும்போது நீ எப்படி நடந்துக்கிறங்கிறத பொறுத்து தான் நான் இருப்பேன்னா நீ நல்லவன் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய அளவீடுகளை பொறுத்தவரை நீ எப்படி நடந்தாலும் என்னிடத்திலிருந்து நலவு மட்டும்தான் வெளிப்படும். இது முஹ்சினுடைய குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியை பற்றி தவறான செய்தி பரப்பப்படுகிறது. யாருடைய மகள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவ்வளவு பெரிய தூய்மையான ஒரு பெண்ணை பற்றிய செய்தி, அதுவும் இழிவான விபச்சார குற்றச்சாட்டோடு பரப்பப்படுகிறது. ஒரு உணர்வில் பார்ப்போம். என் சகோதரியை பற்றி ஒருவர் தவறான செய்தியை மக்களிடத்திலே பரப்புகிறார். இந்த நிலையில் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றிய தவறான செய்தியை ஊர் முழுக்க பரப்புகிறார். நீங்கள் யாரை விரும்பினீர்களோ அவர்களே பரப்புகிறார்கள் என்றால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவன் உயிரோடையே இந்த பூமியில இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம கோவம் வந்துடும். அப்படியா இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதில் வருகிறது, உங்களுடைய மகளை பற்றிய செய்தியை பரப்புவது வேறு யாரும் இல்லை, நீங்கள் யாருக்கு அல்லாஹ்விற்காக உதவி செய்கிறீர்களோ அந்த மிஸ்தாஹ் அவர்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற நபித்தோழர்களோடு சேர்ந்து இந்த செய்தியை எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார். மிஸ்தாஹ் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட போறேன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லலை. ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் மிஸ்தாஹுக்கு செஞ்சு வந்த உதவியை நிறுத்த போறேன். நான் மிஸ்தாஹுக்கு செஞ்சுட்டு வந்த உதவியை நிறுத்த போறேன். நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். சூரத்து நூருடைய 22வது வசனம், வலா யஅ்தலி உதுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி. உங்களில் கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள், வசதி கொடுக்கப்பட்டவர்கள், ஏழைகளுக்கும் நெருங்கியவர்களுக்கும் முஹாஜிர்களுக்கும், அதாவது ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்ததை கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு. அவர்களை மன்னிக்கட்டும், அதை பொருட்படுத்தாமல் இருக்கட்டும், விட்டு கொடுக்கட்டும். அது அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? இப்போ இங்கே தான் அல்லாஹ் அந்த கேள்வியை நிலைநாட்ட விரும்புகிறார். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அப்போ நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கு உதவி செய்கிறீங்க, ஆனால் உங்களுடைய மகளை பற்றி பேசுகிறார் என்பதற்காக யாருடைய உதவி நிப்பாட்டுறீங்க? யாருக்காக செஞ்ச உதவியை நிப்பாட்டுறீங்க? அப்போ உங்க சுயநலம் வந்துருச்சா இல்லையா? அங்க இப்போ அல்லாஹ்வுக்காக செய்ததை நிறுத்துகிறீர்கள், மேலும் அவரை மன்னிக்கவில்லை. நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் அதே மன்னிப்பை சக மனிதர்கள் உங்களுக்கு செய்தால் நீங்கள் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வின் மன்னிப்பை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அபூபக்கரே நீங்கள் அவரை மன்னித்து தான் ஆக வேண்டும்.